எந்த தேசத்திற்காக நான் உழைக்க வேண்டும் என்று நான் நினைத்தேனோ அதே தமிழ் தேசிய தளத்தில் என்னை தூற்றுபவர்களும் இருக்கிறார்கள். அவர்கள்தான் என்னை வசவாளர்கள் வாழ்கின்றீங்க. அவர்கள் வசவாளர்கள் அல்ல. அடிக்கடி சொல்லுவாங்க, எப்பப்பா நீ பெரியானவர், அதை பார்த்துட்டு நான் சாகணும் தான் நான் இருக்கிறேன். என்னுடைய அண்ணனுமான விஜய் என்னை உயர்ந்த இடத்தில் வைத்து அழகு பார்க்க முற்பட்டிருக்கிறார். இந்த மிகப்பெரிய இடத்தை அவர் எனக்கு வழங்கியிருப்பது 11ஆம் வகுப்பு போனதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்தில் பெண்களும் கூடவே இருந்ததுனால வெக்கப்பட்டுக்கிட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டேன். படிக்கலைன்னா கேவலமாக பேசுவாங்கல்ல. 12ஆம் வகுப்பில் 989 மதிப்பெண் எடுத்து தேர்ச்சி பெற்றேன். ஆனால் எத்தனையோ விதைகளை பூமியில் விதைத்தேன், முளைக்கவில்லை. முகில் என்கிற விதை முளைத்திருக்கிறதை நான் சந்தோஷப்படுகிறேன் என்று என்னிடத்திலே அடிக்கடி சொல்லுவார். நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறாங்க எல்லாரும். நான் உழைச்சிக்கிட்டு இருப்பது ஒரு நாளும் எவருக்கும் சொல்லவில்லை. அவர்கிட்ட போய், மாமா ஒரு 20 கடப்பாறை வேணும் மாமா. எவ்வளோப்பா வேணும்? 20. எவ்வளோ நீளம்? சும்மா ஒரு அடி இருந்தாலும். எதுக்குப்பா? காலேஜுக்கு தேவைப்படுத்துமா, பள்ளிக்கு தேவைப்படுத்துமாமான்னு பொய்ய சொல்லி வாங்கிட்டேன். பிறகுதான் தெரிந்தது நம்ம கொடுத்த கடப்பாறை 7 மாதம் எங்கேயோ பயன்பட்டது என்று. புலிகள் வேலூர் சிறையை தகர்த்தார்கள். சிறுமைப்படுத்துவதற்காக நீங்கள் சமையல்காரர் தான். கொஞ்ச நாள் சீமான் அவர்கள்ட்ட நீங்கள் அவங்க வீட்டில் சமைச்சிக்கிட்டு இருந்தீங்க. சமையல் என்பது அவர்கிட்ட கதை கேட்டு தான் நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. சொல்லுவாங்க, என்கிட்ட கதை கேட்டு தான் அவர் இன்னைக்கு புளிக்கிட்டு இருக்கிறார். நம்ம பிள்ளைகள் எல்லாம் பயிற்சி எடுக்கிறாங்க. சின்ன சின்ன பிள்ளைங்க 20-22 வயசு அந்த மாதிரி இருக்கிற பிள்ளைங்க. அந்த பீரங்கி இதை விசை இழுத்து அடிக்கணும். இந்த தென்னையிலிருந்து ஒரு கயிறு, அங்கிருந்து ஒரு பெட்டி, அட்டை பெட்டி வேகமா போகும். அதை குறிபார்த்து அடிக்கணும். ஸ்டாலின் உழைப்பால் உயர்ந்தவர், தமிழை மறந்தவர். உதயநிதி ஸ்டாலின் எதற்கும் துணிவில்லாத மனிதர். பாஜகவில் நயினார் நாகேந்திரன் அவ்வப்பொழுது கட்சி மாறி தலைமை பண்புக்கு வந்தவர். அண்ணாமலை உறுதியான மனிதர். எடப்பாடி பழனிசாமி விவசாயி முதலமைச்சரானார். வீரியமிக்க தலைவர். செந்தமிழன் சீமான் யானை வற்றலை திங்கக்கூடிய மனிதர். புலிக்குடல் வறுவலை திம்பார். சீமானுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ? வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தில் அண்மையில் இணைந்த தமிழ் தேசிய ஆதரவாளர், அரசியல் விமர்சகர் என உங்கள் பலராலும் அறியப்பட்ட திரு முகில் அவர்கள். அவரிடம் அவருடைய குடும்ப வாழ்க்கை, தனிப்பட்ட முறையில் அவருடைய அரசியல் அனுபவங்கள், இது எல்லாம் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். இன்றைய நேர்காணல் அப்படிங்கிறது அரசியலை தாண்டி பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களும் இருக்க போகுது அப்படின்னு நானும் நினைக்கிறேன். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க முகில்? மகிழ்ச்சிகரமாக இருக்கிறேன். முதல் கட்டமாக ஒரு விஷயத்தை நான் பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஐத்தமிழ் சேனலில் நான் முதலாக நேர்காணல் எடுக்கும் பொழுது முதல் நேர்காணல் உங்களுடைய நேர்காணல் தான். அது உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அனுபவம் மிகப்பெரிய அளவில் எனக்கு இந்த சேனலில் எந்த அளவுக்கு நேர்காணல் எடுக்கணுங்கிற ஒரு அனுபவத்தை உங்களுடைய நேர்காணல் மூலமாக எனக்கு பெற்று தந்தது. அதுக்கு பிறகு பல்வேறு நேர்காணல் நம்ம உட்காந்துருக்கோம். கிட்டத்தட்ட 100கணக்கான நேர்காணல் உட்காந்துருக்கிறோம். பல அரசியல் சம்மந்தமாக நம்ம பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கிறோம். தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அரசியல் சூழல்கள், இது மாதிரி பல விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம உரையாடி இருக்கோம். ஆனால் இந்த நேர்காணல் அப்படிங்கிறது உங்களுக்கும் எனக்கும் ரொம்ப ஸ்பெஷலாகவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த பிறகு முதல் நேர்காணல் நான் எடுக்கிறேன். அதுவும் பிரத்யேகமாக நம்முடைய ஐத்தமிழுக்கு கொடுக்குறீங்க. முதல்ல தமிழக வெற்றி கழகத்தில் தலைவர் விஜய் அவர்கள் முன்னிலையில் கட்சியில் இணைஞ்சிருக்கிறீங்க. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மற்றும் ஐத்தமிழ் சேனல் சார்பாகவும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். முகில் அப்படின்னாலே தமிழை சரளமாக பேசக்கூடியவர், தமிழை தன்னுடைய நாவில் சரளமாக ஓட வைக்கக்கூடியவர்ங்கிற அளவுக்கு பல்வேறு கமெண்ட்டுகள்லாம் உங்களுடைய பேட்டிகளில், உங்களுடைய நேர்காணலில் பார்க்கும்பொழுது கீழே கமெண்ட்ஸ்லாம் போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அது மாதிரியாக அறியப்பட்ட முகில் அவர்கள் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? பலருக்கும் அது தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு இல்லை. ஆரம்ப காலகட்டத்தில் நம்முடைய நேர்காணல்களில் சில விஷயங்கள் வீரப்பனார் அவர்கள் குறித்து நீங்கள் பேசியிருக்கிறீங்க. அவரோட பயணித்த அனுபவங்கள் எல்லாம் பேசியிருக்கிறீங்க. முதற்கட்டமாக உங்களுடைய குடும்ப அனுபவத்திலேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுடைய குடும்ப சூழல் என்ன, எந்த ஊர், பிறந்த இடம், அந்த விவரத்தை மட்டும் முதல்ல சொல்லுங்கள். முதல்ல என் தாய் வீடாக இருக்கிற ஐத்தமிழ் குடும்பத்திற்கு நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஏன்னா என்னை இந்த இடத்திற்கு கொண்டு வந்த
பெருமை சேர்த்து அழகு பார்த்து கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான வலையொலித்தளம் ஐத்தமிழ். நிறைய அனுபவங்கள், அதே போல் அவமானங்கள். நீங்கள் தான் சொல்லுவீங்க அடிக்கடி, கீழே கமாண்ட்லாம் நம்ம கடந்து போயிடணும், ஆனால் அது ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் என்று என்னிடத்தில் நீங்கள் பலமுறை சொல்லியிருக்கிறீர்கள். நாம் யாருக்கும் எவருக்கும் தீங்கு செய்யாத சூழலிலும் கூட நம்மளை வசைபாடுகிற தம்பிகளும், எந்த தேசத்திற்காக நான் உழைக்க வேண்டும் என்று நான் நினைத்தேனோ அதே தமிழ் தேசிய தளத்தில் என்னை தூற்றுபவர்களும் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். அவர்கள்தான் என்னை வசவாளர்கள் வாழ்கின்றீங்க. அதை விட அவர்கள் வசவாளர்கள் அல்ல, அவர்கள் சில சூழ்நிலையாளர்கள், சில சூழ்நிலையில் ஏதோ ஒரு புறத்தில் தள்ளப்பட்டவர்கள். அந்த வகையில் நீங்கள் உன்னை குறிப்பிட்டீர்கள். முதலாக உங்களிடத்திலே நான் பேட்டி எடுக்க தொடங்கினேன் என்று சொல்லீர்கள். பசுமையான நினைவுகள். இன்றைக்கு தாவேகாவினுடைய இணைப்பிற்கு பிறகும் முதலாவது நேர்காணல் என்றால், அடுத்த பரிணாமத்திற்கு என்னை நீங்கள் தான் அழைத்து செல்லுகிறீர்கள் என்கிற மிகுந்த மகிழ்ச்சியோடு நான் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கேன். கேட்டீங்க உங்களுடைய வாழ்வியல் சூழலில். கருவேலங்காட்டின் கரிசல் மண் பூமியில் பிறந்தவன். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தொகுதி அரிமளம் ஒன்றியம் தாஞ்சூர் என்கிற சமுத்திரம் கிராமம் ஒரு சரித்திரம் வாய்ந்த கிராமம். இனிமையான சிறிய கிராமம். கடைசி வீடு நம்ம வீடு தான் அந்த கிராமத்தில். நம்ம வீட்டை தாண்டினோடனே வயக்காடுகள் தொடங்கிடும். அப்பா முன்னாள் எஸ்எஸ்எல்சி மாணவர், அம்மா ஓய்வறியாமல் உழைத்து கொண்டே இருப்பவர். அம்மா வேறு வகுப்பை சார்ந்தவர், அப்பா வேறு வகுப்பு. அது அடையாளத்துக்காக சொல்ல வேண்டிய சூழல். ரெண்டு பேருமே வெவ்வேறு. அம்மா பிறந்தது காரைக்குடிக்கு பக்கத்தில் மணச்சை, பள்ளத்தூருக்கு அருகில் இருக்குது. காரைக்குடி பக்கத்தில் ஒரு பள்ளத்தூர் இருக்கா, பட்டுக்கோட்டை பக்கத்தில் ஒரு பள்ளத்தூர் இருக்குது. இது மனோரமா பிறந்த ஊர். அம்மா பிறந்த ஊர் மனோரமா பிறந்த. இன்னைக்கு அம்மாவுக்கும் மனோரமாவுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அப்பா அன்றாடம் காய்ச்சி ஆண்டாண்டு காலமாய் ஒரு நபர் மட்டுமே பிறந்து வந்த சூழலில் எங்கள் அப்பாவுக்கும் நாங்கள் 2 பசங்க. தங்கச்சி 2 பேர். பெரிய தங்கச்சி தமிழ்ச்செல்வி, சிறிய தங்கச்சி கலா, தம்பி பெருமாள். தம்பி சிங்கப்பூரில் இருக்கிறாரு. முதல்ல இந்த இடத்துக்கு நான் வருவதற்கு அம்மாவனுடைய உழைப்பு மட்டுமல்ல, அப்பாவனுடைய அனுசரணை. நீ எதை செஞ்சாலும் சரியாக தாண்டா செய்வேன், உன் வேலை எதுவோ அதை நீ பார்த்துக்கிட்டே போ என்று என்னை ஆறுதல் படுத்தியவர். அதையும் தாண்டி ஒரு நம்பிக்கையாக இருந்திருக்கிறாங்க. நம்பிக்கை மேலே வச்சிருக்க ஒரு ஆழமான நம்பிக்கை. இன்று வரை அம்மா ஆடு மாடு தான் மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்பா வயசாயிடுச்சு, நடக்க முடியாத ஒரு சூழல், படுத்து தான் இருக்கிறாரு. மருத்துவம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். மருத்துவத்தில் உயிர் பிழைத்து கொண்டே இருக்கிறார். அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, எப்பப்பா நீ பெரிய ஆளாக வருவ, அதை பார்த்துட்டு நான் சாகணும் தான் நான் இருக்கிறேன். உண்மையிலேயே அப்பாவிற்கு சொல்கிறேன், அப்பா என்னை உயர்ந்த இடத்திற்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் என் நஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற என்னுடைய அண்ணனுமான விஜய் என்னை உயர்ந்த இடத்தில் வைத்து அழகு பார்க்க முற்பட்டிருக்கிறார். இந்த மிகப்பெரிய இடத்தை அவர் எனக்கு வழங்கியிருப்பது உண்மையிலேயே தலைவர் விஜய் அவர்கள், உங்கள் தகப்பனாரிடம் சொல்லுங்கள், நீங்கள் உயர்ந்த இடத்திற்கு வந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லாமல் சொல்லியிருப்பதாகத்தான் நான் உணர்கிறேன். ஒருவேளை இந்த காணொளியை என்னுடைய அப்பா பார்த்தாரேனால் இன்னும் சில காலங்கள் நல்ல விதமாக உயிரோடு வாழ்வார் என்கிற பெருத்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா அப்படி ஒரு ஆற்றலை தமிழக வெற்றிக் கழகம் என்னை அறிந்து கண்டறிந்து இந்த இடத்திற்கு என்னை அழைத்திருக்கிறது. நானும் ஆசைப்பட்டேன், அண்ணனோடு பயணிக்க வேண்டும். 1ஆவதிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை பள்ளிக்கூட வாழ்க்கை. கபடி விளையாடுகிற போது ஒரு முறை காக்கி சட்டை கிழிந்து டவுசர் பாவடையாகி பள்ளிக்கூடம் போகாமல் பரிதவித்த நாட்கள். புளியங்கொட்டை வறுத்து புத்தக பைக்குள்ளேயே வைத்துக்கொண்டு வாத்தியாருக்கு தெரியாமல் வறுத்த புளியங்கொட்டையை தின்னு கண்டுபிடித்த ஆசிரியர் கண்டித்து அடித்த வரலாறு. சேட்டை கொஞ்சம் கூடத்தான் என்பார். உன்னை அடக்குவது என்பது ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்பார் வாத்தியார். எங்கள் ஐயா பழைய வாத்தியார்னு அவருக்கு பேர், ஆனால் ராமசாமி வாத்தியார். என் தமிழுக்கு மகுடம் சேர்த்தவர் என் அப்பாவுடைய வகுப்பு நண்பர் புலவர் வை வீராண்டான். 2 மாதங்களுக்கு முன்பு இந்த மண்ணில் அவர் புதைக்கப்பட்டிருக்கிறார். இப்போ தான் அவர் இறந்தார். இயற்கை உணவுகளையே மருந்தாக சாப்பிட்டவர். அவருடைய மரணம் என்னை ஒரு விதத்தில் இப்பொழுது தேற்றி இருக்கிறது. அவர் அடிக்கடி என்னிடத்திலே சொல்லுவார், எத்தனையோ விதைகளை பூமியில் விதைத்தேன், முளைக்கவில்லை, முகில் என்கிற விதை முளைத்திருக்கிறதை நான் சந்தோஷப்படுகிறேன் என்று என்னிடத்திலே அடிக்கடி சொல்லுவார். ஐயா, என்னை வைத்துக்கொண்டு அதை சொல்லாதீர்கள் என்று நான் அவரிடத்திலே சொல்லுவேன். அவர்தான் இனமானத்தினுடைய தேசிய தலைவரை எனக்கு அறிமுகம் செய்தவர். 1987 89 வரை ஈழத்தாயகத்தில் இந்திய அமைதிப்படை நடத்திய கொடுங்கோன்மை விடயங்களை அவர் வரலாறும் எடுப்பார். அப்படி எடுக்கிற போது தமிழீழ தாயகத்தை வரைபடமாக கரும்பலகையில் வரைந்து இங்குதான் தலைவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று எனக்கு அறிமுகப்படுத்திய மாபெரும் ஆசான் புலவர் வை வீராண்டான். 9ஆம் வகுப்பு அரிமளம் அரசு மேல்நிலைப்பள்ளி. அப்பொழுதெல்லாம் ஈழ உணர்வு தாக்கம் தமிழ்நாட்டில் பெரும் புரட்சியாக வெடித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் நானும் என்னை அறியாமலேயே சாலையில் உட்கார்ந்து
அறப்போராட்டங்களை நடத்தியவன். 10ம் அங்கே தான். 10ஆவதுல நாடகம் பார்த்துட்டு போய் பரீட்சை எழுதி ஃபெயிலாக போன அன்னைக்கு என் தாய், நான் செங்கசூளையில் மண்ணு ஃபெயில் ஆகிட்டேன். சரி. மண்ணு வெட்டிக்கிட்டு இருக்கிற சூழலில் எங்கள் அம்மாச்சி வீட்டில் மணச்சியில் நான் வந்து மண்ணு வெட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டேன். அதனுடைய தழும்புகள் இன்று வரை எனக்கு இருக்குது. இது அதற்கு பிறகு ஆயுதம் பிடித்த தழும்பாக மாறியது. அது இருக்கட்டும் ஒரு பக்கம். அம்மா ஓடி வந்து நான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது 1000 கனவுகளை சிதைத்த குற்றவாளியாக நான் நின்னேன். எங்கே மண்ணு குளிக்கல. அழுதாங்க அம்மா, ஃபெயில் ஆகிட்டேப்பா. எனக்கு மிகுந்த மனவேதனை. நம்ம ஃபெயில் ஆகிட்டோம். அறிவியலில் மட்டும்தான் ஃபெயில் ஆகிட்டேன். மற்ற எல்லாமே நல்லா. அதற்கு பிறகு அப்போல்லாம் அக்டோபரில் தேர்வுகள் திருப்பி எழுதி தேர்ச்சி பெற்று 11ஆம் வகுப்புக்கு போனதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்தில் பெண்களும் கூடவே இருந்ததுனால வெக்கப்பட்டுக்கிட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டேன். படிக்கலைன்னா கேவலமாக பேசுவாங்கல்ல. 12ஆம் வகுப்பில் 989 மதிப்பெண் எடுத்து தேர்ச்சி பெற்றேன். ஆனால் என்னுடைய நிலைமை வேறு விதமாக மாறியது. படித்த சான்றுகள் அனைத்தும் காரைக்குடி அழகப்பா கல்லூரியில் பதிவு செய்துட்டு வருகிற போது காணாமல் போனது. அதற்கு பிறகு சென்னைக்கு வந்து முதலாக அப்பொழுதுதான் சென்னை வரேன். வந்துட்டு பதிவு செஞ்சு திருப்பியும் அந்த பள்ளி கல்வி சான்றிதழ்லாம் வாங்கி, அப்போ ஆசிரியர்கள் போராட்டம் கடுமையாக இருந்தது. அதனால் தள்ளி போணுச்சு இந்த சேர்க்கைகள்லாம். புதுக்கோட்டையில் சேரலாம்னு விண்ணப்பம் போட்டேன், காரைக்குள்ளே சேரலாம்னு விண்ணப்பம் போட்டேன். எங்கேயுமே கிடச்சிச்சா என்னன்னே எனக்கு தெரியல. ஆனால் அதற்கு பிறகு சிவகங்கை மாவட்டம் வாசை சிவலிங்க செட்டியார் அரசு கல்லூரியில் 1ஆம் ஆண்டு வரலாற்று பாடப்பிரிவில் சேர்ந்து படிக்க தொடங்கினேன். ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான செய்தி என்னென்னா, 11ஆம் வகுப்பில் நான் பள்ளிக்கூடங்களில் பேசிய பேச்சுக்கள் என்னுடைய தமிழ் மீது ஆர்வத்தின் காரணமாக 12ஆம் வகுப்பில் நான் மாணவ தலைவராக இருந்தேன் பள்ளிக்கூடத்தில். அங்கே வந்து ஆக்டிவிசம் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். ஈழத்தமிழர் போராட்டங்களுக்கு ஆதரவாக அங்கே புலிகள் செத்து போனால் இங்கே சாலையை மறிப்பேன், பொதுமக்கள் செத்து போனால் பேருந்துகளையும் மறிப்பேன். 16 வயதில் 11ஆம் வகுப்பு படிக்கிற போது பாஸ்டல் சிறைச்சாலையில் என்னை அடைத்தார்கள். சீர்திருத்த பள்ளி. கேட்கவே மாட்டேங்கிறான். முதலாக கைது செய்யப்பட்டது அங்கே தான். 12ஆம் வகுப்பு படிக்கிற போது நான் தமிழ் மன்றத்தின் சார்பிலே நடைபெறுகிற இலக்கிய விழாவில் புதுக்கோட்டை பாவாணன் என்கிற விடுதலை புலிகளின் தீவிர ஆதரவாளரும் திமுகவினுடைய மாவட்ட இளைஞரணி அமைப்பாளருமாக இருந்து பிறகு மறுமலர்ச்சி திமுகவின் மாநில கொள்கை விளக்கு அணி துணை செயலாளராக. அவர் தமிழ் நாவில் தவழும். அவரிடமிருந்து தான் நான் கூடுதலாக தமிழை. அவர் ஈழ தேசத்திற்கு எவ்வளவு பங்காற்றினார் என்பது தமிழர்களாகிய எல்லோருக்கும் தெரியும். 12ஆம் வகுப்பு படிக்கிற போது தான் 1995ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அதிகாலை 4 மணி அளவில் வேலூர் சிறையிலிருந்து விடுதலை புலிகள் தப்பித்தார்கள் என்கிற வரலாற்று நிகழ்வு இன்றைக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த காலகட்டத்தில் என்னை வளர்த்து பெருமகனாக்கிய அண்ணன் சுபா முத்துக்குமார் புதுக்கோட்டை வீதிகளில் படுகொலை செய்யப்பட்ட மாமனித தலைவன், தமிழ் தேசிய மீட்சி படையின் தலைவர். என்னுடைய பேச்சை அடையாளம் கொண்டு என்னை வந்து சந்தித்தார் 11ஆம் வகுப்பு. ஆக 11லிருந்து என்னுடைய விடுதலை புலிகளோடு தொடர்பு நெருங்குகிறது. நான் 12ஆவது படிக்கும் போது தான் அந்த வேலூர் சிறை தகர்ப்பு முகாம் நடந்தது. அண்ணன் வந்து என்கிட்ட கேட்டாங்க, தம்பி ஒரு அரை அடியில் பாறை வேணும், ஒரு 20 பாறை எங்கேயாவது செய்ய முடியுமான்னு கேட்டார். என்னுடைய மாமா பெரியசாமின்னு ஒருத்தர், அவர் கொல்லுப்பட்டரை வச்சிருக்கிறார் என்னுடைய கிராமத்திலேயே. அவர்கிட்ட போய், மாமா ஒரு 20 கடப்பாறை வேணுமாம்மா. எவ்வளோப்பா வேணும்? 20. எவ்வளோ நீளம்? சும்மா ஒரு அடி இருந்தாமா. எதுக்குப்பா? காலேஜுக்கு தேவைப்படுதுமாமா, பள்ளிக்கு தேவைப்படுதுமாமான்னு பொய்ய சொல்லி வாங்கிட்டேன். அதுக்கு எவ்வளோ அப்போ கேட்டார்னா 60 ரூபா கேட்டார். அண்ணன் முத்துக்குமார் அந்த பணத்தை கொடுத்தாங்க. எதுக்கு கடப்பாறை அடிக்க சொன்னாலும் எனக்கும் தெரியாது. சுத்தியல் அடிக்க வேணும்னாங்க. சுத்தியலையும் அங்கேயே அடித்து கொடுத்து, சின்ன சின்ன உளிகள் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் அடித்து கொடுத்து அண்ணன்ட்ட கொடுக்கும்போது அவர் சொன்னார், நம்ம வீட்டில் கூரை வீடு. அப்போ அண்ணன் வந்து நிறைய டீ தூள், த்ரீ ரோசஸ்னு ஒரு டீ தூள் சிவப்பு கலரில் இருக்கும், தெரியும். அதை வந்து கொண்டாந்து கொடுத்து, இந்த டீ தூள் பாக்கெட்லாம் இங்கே உள்ளவங்களுக்கு கொடுத்துருங்க, டப்பா மட்டும்தான் நம்மளுக்கு வேணும் அப்படின்னாரு. என்ன புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பாறையெல்லாம் அதுக்குள்ள வச்சோம். மேலே வந்து கருவை கொந்துன்னு தெரியுமா உங்களுக்கு? பிசின், கருவ மரத்துலேருந்து அந்த பிசினை எடுத்து அதெல்லாம் ஒட்டி அந்த 20 கடப்பா 19 கடப்பாரை மொத்தம் எடுத்துகிட்டு போனோம். என்னை அழைத்து சென்றார் வேலூருக்கு. நான் முதலாக வெளியூர், நீண்ட வெளியூர் பயணம் சென்றதும் அப்பொழுது தான். அவர் எதுக்காக போகிறோம், எங்கே போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்போ என்னை ஒரு இடத்துல தங்க வச்சுட்டு அண்ணன் வெளியில் போயிட்டாங்க. எனக்கு பிறகுதான் தெரிந்தது, நம்ம கொடுத்த கடப்பாறை 7 மாதம் எங்கேயோ பயன்பட்டது என்று. அதுதான் அந்த தப்பித்தல் நிகழ்வு. முதலாக 47 புலிகள் வேலூர் சிறையை தகர்த்தார்கள். என் வீட்டில்தான் ஒரு 13 பேருக்கும் மேற்பட்டவர்கள் தங்கியிருந்தார்கள். அம்மா வடிக்கிற ரேஷன் அரிசியும் அப்பா உழுதுட்டு வர சம்பள பணமும் புலிகளுக்காக பயன்படுத்தப்பட்டது. வறுமைக்கு கீழேயும் புலிகளுக்காக வாழ்ந்த குடும்பம் எனது குடும்பம். அடுத்து கல்லூரி. நான் படித்த கல்லூரி என்பது 1939ஆம் ஆண்டு கணவன்மார்களை காட்டி கொடுக்காத மனைவிமார்களை வெட்டி கொன்றதும், மனைவிமார்களை காட்டி கொடுக்காத கணவன்மார்களை உயிரோடு வைத்து தீ வைத்து கொளுத்திய ஆங்கிலேய பேரரசு நடத்திய கோரச் சம்பவங்கள் நடைபெற்ற புண்ணிய தேசம்.
முல்லைக்கொடி வளர வேண்டும் என்பதற்காக தங்கத்தேரையை தானமாக்கிய பாரியாண்ட பரம்புமலைக்கு பக்கத்தில் மருவிருக்கும் கூந்தல் மனையால் அருகில் இருக்க தாலியருமோ இரவனுக்கு என்று ஒரு தமிழிசை புலவன் மனைவியை கூட்டிக் கொண்டு அடர்ந்த வனப்பகுதிக்குள் வருகிற போது தாலியை அறுத்து கொண்டு செல்கிற கயவர்கள் வாழ்ந்த சின்னமருது ஆண்ட சிவகங்கை சீமை முறையிட்டு 8 பவன் நகையை 7 நாட்கள் தங்க வைத்து அழகு பார்த்த சின்னமருது ஆண்ட புண்ணிய தேசம் பூலாங்குறிச்சி. என் இனமானத்தினுடைய தேசிய தலைவன் பயிற்சி எடுத்த மலைகளின் அடிவாரத்திற்கு அமைந்திருக்கிற கல்லூரி. குதிரை வாங்குவோமா கோவில் கட்டுவோமா என்று பாண்டிய மன்னனின் அவைப்புலவனாக விளங்கிய மாணிக்க வாசகர் கால்நடையாக நடந்து வந்து அவன் சோழ மண்டலத்தில் போய் குதிரைகளை வாங்குவதற்கு பயணித்த போது இல்லை இந்த தொகையில் நாம் கோவிலை கட்டிவிடலாம் என்று தீர்மானித்து புதுக்கோட்டை மாவட்டம் கீழாநிலை கோட்டைக்கு அருகில் இருக்கிற மேல்நிலைப்பட்டி என்கிற அடர்ந்த வனக்கிராமத்திற்கு உட்கார்ந்து அலசி ஆராய்ந்து ஆவுடாயர் கோவிலை கட்ட திட்டமிட்ட மாணிக்க வாசகன் தங்கிய பூலாங்குறிச்சிக்கு பக்கத்தில் நான் படித்த கல்லூரி. ஒரு வரலாறு இருக்கிறது. அப்பொழுதே நான் ஈழத்திற்கு முதலாக வேலூர் சிறையிலிருந்து தப்பி வந்த புலிகளோடு நெருக்கமாகி ஈழப் பயணத்தை நான் முதலாக 1995ஆம் ஆண்டு. அப்போ காவல்துறையினுடைய கண்காணிப்பில் இருந்தீங்களா அந்த நேரத்தில்? அப்போல்லாம் தெரியாது. அப்போல்லாம் ராஜீவ்காந்தி படுகொலை நடந்த 4 ஆண்டுகளில் தீவிரமாக கண்காணிக்கப்படுகிற காலச்சூழல். இந்த நேரத்தில் தான் அண்ணன் முத்துக்குமாருடைய ஆலோசனையின்படியும் இன்றைக்கும் என் இதயமெல்லாம் நிறைந்திருக்கிற என் சக அண்ணன், என்னோடு களத்தில் போராடிய அண்ணன் புதுக்கோட்டை சியா மணிகண்டன் அவர்களுடைய பேருதவியோடு ஈழப் பயணத்தை நான் மேற்கொண்டேன். எங்கு செல்கிறோம் என்பதே எனக்கு தெரியாது. கடலில் பயணம் வாந்தியில் முடிந்தது. கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் அந்த பயணம். புதுக்கோட்டை மாவட்டம் மீமிசல் கடற்கரையிலிருந்து என்னுடைய பயணத்தை ஈழ தேசத்திற்காக நான் பயணித்தேன். 3 முறை ஈழ தேசத்தில் பயணமாயிருக்கிறேன். ஆயுத பயிற்சிகளை அங்குதான் நான் கற்றுக்கொண்டேன், வடமராட்சியில். ஆனால் எனக்கு இட்டிருக்கிற வேலை திட்டங்கள் தமிழ்நாட்டில் இருந்து உபகரணங்கள் வர வேண்டும். உடைகள், புலிகளில் உடைகள், பொதுமக்களுக்கான உடைகள், போர் தளவாடங்கள், நீர்மூழ்கி கப்பல் மற்றும் படகுகளை தயாரிக்கக்கூடிய வேதிப்பொருட்களும் மூலப்பொருட்களும் சென்னை மண்ணடியிலிருந்து வாங்கி புதுக்கோட்டை பாவாணன் ஆணி தொழிற்சாலைக்கு வருவதை காவல்துறைக்கு தெரியாது. ஏதோ ஆணி இறங்குதுன்னு நினச்சான், கம்பி இறங்குதுன்னு நினச்சான். புலிகளுக்காக இறங்குதுன்னு எவனும் நினைக்கல. 1996ஆம் ஆண்டு அண்ணன் சுபா முத்துக்குமார் அவர்கள் மணமேல்குடி கடற்கரையில் உடல் அசதியால் உறங்கி கொண்டிருக்கிற போது சில கயவர்கள் காட்டி கொடுத்து காவல்துறை கைது செய்தது. நான் ஒரு 3 நிமிடத்தில் அங்கிருந்து தப்பித்த நிகழ்வு இன்று வரை என்னால் மறக்க முடியாது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஆவுடையார்களுக்கும் பக்கத்தில் ஏம்பல்னு ஒரு ஊர் இருக்கு. ஆமாம், ஏம்பல். அங்கு தான் நான் பதுங்கினதே. ஏம்பலுக்கும் எனது கிராமத்திற்கும் 36 கிலோமீட்டர். நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறாங்க எல்லாரும். நான் உழைச்சிக்கிட்டு இருப்பது ஒரு நாளும் எவருக்கும் சொல்லவில்லை. நான் ஈழத்துக்கு போகும்போதெல்லாம் ஆமக்கறி தின்னதில்லை, சாப்பிட்டதில்லை. ஆமக்கறி சாப்பிட்டதில்லை. அதே மாதிரி மான் ஊறுகாயும் தொட்டதில்லை, சாப்பிட்டதில்லையா? சாப்பிட்டதில்லை. இப்போ இங்கே போய் சந்திச்சுட்டு வந்த ஒரு முக்கிய தலைவர் அதெல்லாம் சாப்பிட்டேன்னு சொல்லியிருக்காரு. அவர் சொல்லுவார், இப்போ அடுத்து சொல்ல போகிறாரு, யானை வற்றல் நான் தின்றேன், யானை வத்தல் சொல்லுவார். புலிக்குடல் வறுவல் தின்றேன், சிறுத்தை பல்லையே நான் செதுக்கி தின்றவன் என்பார். சரி, வாழ்க. இப்போது அந்த விஷயத்தை தொடர்ந்து, ஏன்னா பல விஷயங்கள் நீங்கள் அதற்கு பிறகு கல்லூரிகளில் நான் படிக்கிற காலங்கள் அந்த பூலாங்குறிச்சியில் இரவெல்லாம் எமது தேசத்திற்காக நான் உழைத்தேன், பகலெல்லாம் கல்லூரிக்கு போய் படுத்து தூங்குவேன். இப்படித்தான் அந்த 3 ஆண்டு கால வாழ்க்கை முடிந்தது. 97களில் முடிந்த வாழ்க்கை 98ல் மீண்டும் ஈழப் பயணம். அது களத்திற்கான பயணமாக அண்ணன் முத்துக்குமார் அவர்கள் என்னை அனுப்பினார். கடுமையான போர் பயிற்சிகள். அண்ணன் முத்துக்குமார் என்னிடத்திலே தமிழ்நாட்டிற்கு செல்ல வேண்டும் என்றார். போகலாம் என்றேன். தமிழ் தேசிய மீட்சிப் படையை நாம் உருவாக்குகிறோம் என்று உத்தரவிட்டார்கள். உருவாக்கினார். 97களில் மகத்தான மண்ணுரிமை தலைவர், சந்தனக்காட்டின் சங்கமம், இன்றும் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிற மனித கடவுள் வீரப்பனார் அவர்களை சந்திக்கிற திட்டத்தை அண்ணன் சுபா முத்துக்குமார் உருவாக்குகிற போது அதற்கு துணையாக நின்றேன். அப்பொழுதெல்லாம் அண்ணன் பாவானனுடைய ஆணி தொழிற்சாலையில் நடிச்சுக்கிட்டு வேலை செய்ய, கல்லூரிக்கும் போகிறது உண்டு, வேலை செய்கிறது மாதிரி நடிக்கிறதும் உண்டு. ஆனால் எந்த ரகசியங்களும் வெளியில் நான் சொல்வதில்லை. அண்ணன் சுபா முத்துக்குமார் கற்றுக் கொடுத்த பாடங்கள். அதற்கு பிறகு நான் இயக்கத்தில் சேர்ந்ததற்கு பிறகு தமிழ்நாடு சில காலம் தலைமறைவாக இருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. மணமேல்குடி வழக்கிற்காக 2-3 வழக்குகளை என் மீது பதியப்பட்டது, புலிகளுக்கு ஆயுதம் கடத்தியதாக அப்படின்னு சொல்லி. அப்பொழுது ஈழ தேசத்திலிருந்து இங்கே வந்த பேர் மாற்றப்பட்ட மருதுவும் பிரிகேடியர் முத்துவும் எனக்கு நன்றாக அறிமுகமானார்கள். அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் சில வேலைகளை நான் செய்து கொண்டிருந்த காலகட்டம். சந்தனக்காட்டிற்கு செல்கிறோம் என்று முடிவெடுத்ததற்கு பிறகு அண்ணன் முத்துக்குமார் அவர்கள் என்னை 1998 அவர் அனுப்பி வச்சாரவங்களா எப்படி?
ஏன் கூட்டிகிட்டே போனாங்க. அவரும் கூட்டிகிட்டு போனார். என்ன ஒரு இணைப்புனா, நான் பெசன்ட் நகரில் வந்து பாலாஜி பவன் அப்படிங்கிற ஒரு உணவகத்தில் தலைமறைவாக இருந்துக்கிட்டு பேருந்து நிலையத்திற்கு பக்கத்துலேயே ஒரு உணவகத்தில் வேலைக்கு சேர்ந்தேன். அது தற்காலிகமான வேலை. 1998 என் பெரிய தங்கையின் திருமணம் நடைபெறுகிறது. திருமணத்தை முடித்த கையோடு நான் தலைமறைவாயிட்டேன். அப்போ பெசநகர் அந்த பேருந்து நிலையத்துக்கு பக்கத்தில் பாலாஜி பவனில் சம்சா, சோளப்பொரி, கட்லைட், ஐஸ்கிரீம், கூல்ட்ரிங்க்ஸ், லிம்கா, கோல்ட் ஸ்போர்ட், செவனப்பு, தம்ஸ்அப், பெப்சி, கோகோலா, மாசா, மிரிண்டா, லெமன், ஆரஞ்சு என்ன சார் வேணும்னு சப்பில் வேலை செஞ்சேன். அப்பொழுது தான் அந்த உணவகத்தை திறப்பதற்கு இன்றைக்கு நான் தலைவராக ஏற்றிருக்கிற தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும், தமிழர்களெல்லாம் ஒருங்கிணைந்து தமிழகத்தின் எதிர்கால முதலமைச்சராக வரக்கூடிய முழு தகுதியும் அடைந்தவருமான தளபதி தலைவர் விஜயை முதலாக நான் நேரிலே சந்தித்தேன். ஆனால் இயக்க கட்டுப்பாடு கை கொடுத்துடக்கூடாது, யாராவது புகைப்படத்தில் எடுத்துடக்கூடாது, ரொம்ப கவனம் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த புகைப்படங்கள் எல்லாம் எடுக்கப்பட்ட இடத்தில் கூட நான் இருக்கவில்லை. இப்படித்தான் கடந்தது. எப்படி நான் மேற்கு தொடர்ச்சி மலை காடுகளுக்கு முதல் பயணமாக அண்ணன் முத்துக்குமாரோடு 98களில் பயணித்தேனோ, போவேன், 5 நாள் இருப்பேன், திருப்பி என்னை அழைப்பாங்க, வெளியில் வந்துடுவேன். இப்படியே தான் கிட்டத்தட்ட 1 வருஷம் ஓடிச்சு. வெளியில் சில வேலைகள் எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஈழத்தாயகத்திற்காக நிறைய வேலைகளை நான் வெளியில் வந்து செய்ய வேண்டிய சூழல். அண்ணன் முத்துக்குமார் இங்கேயும் வேலை கொடுப்பாரு, அங்கேயும் போகணும், அங்கேயும் இருக்கணும், இங்கேயும் போகணும். அதனால் அப்பா அம்மா வந்து என்னை தேடலை, இங்கே தான் இருக்கிறான், புதுக்கோட்டையில் ஆணித்துறை சாலையில் தான் வேலை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியே தான் அவங்கெல்லாம் யோசித்தாங்க. நான் 99களில் வீரப்பனாரோடு ஐக்கியமாகிவிட்டேன். நான் வெளியில் போக மாட்டேன். ஏன்னா வழக்குக்கு இப்போ புதிய வழக்குகள் என் மேலே கொஞ்சம் வருது. ஆள் யாருன்னு தெரியல, புகைப்படங்கள் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ரீதியில் அலைஞ்சிக்கிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் தான் அண்ணன் வீரப்பனாரை நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லுவேன்னு நினைக்கிறேன். ஒரு கவிதை நயத்தோடு தான் அவரை நான் பார்த்தபோது எழுதிய கவிதைன்னு சொல்லுவேன். ஆனால் வீரப்பனாரோடு நான் பயணிக்க தொடங்கினேன். சில மேதாவிகளாக நான் எத்தனை வருஷம் இருந்தேன்னு எவனுக்கும் தெரியாமல் இன்னைக்கும் புரியாத புதிராக எழுதி. இப்போ அதில் பல விமர்சனங்கள் உங்கள் மேலே சொல்லப்படுது. இவர் வந்து சும்மா கதை சொல்கிறாரு, அதெல்லாம் சொன்னாங்க. வீரப்பனார் கூட அவர் இருந்ததே கிடையாது, நீங்கள் வெறும் சமையல்காரர் தான், ஆனால் இவ்வளோ இப்போ சமையல்காரரில் எல்லாத்தையும் போட்டு சேர்த்து நீங்கள் சமைச்சு ஒரு கதை சொல்கிறீங்கன்னு சொல்கிறார். தீரன் சின்னமலையை வந்து ஒரு சமையல்காரன் தான் கொன்னதாக வரலாறு சொல்லுகிறது. தீரன் சின்னமலையை சாதியாக பார்க்கிறவர்கள் அவிழ்த்து விட்ட இந்த கட்டுக்கதைகள். சமையல் என்பது காடுகளில் எல்லாரும் செய்யணும், சுழற்சி முறையில். நான் செட்டிநாட்டு பகுதிக்காரன், எங்கள் அம்மா எனக்கு நிறைய சமையலை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. நான் சமைச்சா சுவையாக இருக்கணும்னு வீரப்பனார் அடிக்கடி சொல்லுவார். முள்ளமன்றி கரையை வந்து கருப்பு சமைச்சா தான் கச்சிதமாக சமைப்பாருன்னு சொல்லி என்னை சமைக்க வைப்பார். வீரப்பனாரை சமைச்சிருக்கிறாரே, அதற்காக தேசிய தலைவரே சமைத்து தான் சாப்பிட்டார். யாரும் இங்கே குறைவாக சொல்லலை. வீரப்பனார் அவர்கள் என்னை சிறுமைப்படுத்துவதற்காக நீங்கள் சமையல்காரர் தான். கொஞ்ச நாள் வந்து சீமான் அவர்கள்ட்ட நீங்கள் அவங்க வீட்டில் சமைச்சிக்கிட்டு இருந்தீங்க. சமையல் என்பது அவர்கிட்ட கதை கேட்டு தான் நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொல்கிறாங்க. என்கிட்ட கதை கேட்டு தான் அவர் இன்னைக்கு புளிக்கிட்டு இருக்கிறார். அதாவது ஒரு செய்தி ஒன்றே ஒன்று, நான் வாழ்ந்தது அவரோடு பயணித்தது என்பது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கருத்து எழுதுறவன் எவனுக்காவது தெரியுமா? நிச்சயமாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு. அவன் 4 மூலையில் உட்காந்துட்டு ஏதோ போன போக்கில் எழுதுறவனுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. நமது வலைவழித்தளத்தில் தான் சொன்னேன், காட்டு ஓரத்து கரிச்சான் குருவிகள் கதற தொடங்கி இருக்கிறது என்று நான் தான் சொன்னேன். அது கதறாங்க, இன்னைக்கு வர கீழே போய் எழுதுறாங்க. அந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் வரும்பொழுது அதை எப்படி நீங்கள் எதிர்கொள்கிறீங்க? ஏன்னா நீங்கள் என்கிட்ட பல நேரங்களில் சொல்லியிருக்கீங்க, ஆரம்ப காலகட்டங்களில் இது மாதிரிலாம் கமெண்ட் பண்ணுறாங்க. இப்போ நான் அதை சொல்லுவேன், அதை வந்து உங்களுக்கான வசவு மாலைகளை எடுத்துக்கங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா அதுதான் உங்களுக்கான வளர்ச்சி. இல்லை, உங்களை போன்றவர்கள் மட்டுமல்ல, ஆதன் தமிழில் தாமரை, மாதேஷ் போன்ற தோழர்களும் வந்து என்ன செஞ்சாங்கன்னா, அதெல்லாம் வரும், கவலைப்படாதீங்க, அந்த மாதிரி விமர்சனங்கள் இது வரைக்கும் ஆயிரக்கணக்கான நேர்காணல்கள் எடுத்திருக்கிறேன். எம்எல்ஏ பல விமர்சனங்கள் அப்பட்டமான, அதாவது வன்மத்தோடையும் பதிவு செய்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய பார்வை அவ்வளோதான் அப்படின்னு தான் நம்ம கடந்து போகணும். அது ஒரு கால் நம்மளை வந்து நமக்கான பயணத்தை தர போட்டு. ஆரம்பத்தில் எனக்கு மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. என்னென்னா, இப்படியெல்லாம் ஏன் எழுதுகிறாங்க, அவங்க யாருன்னே தெரியாதே நம்மளுக்கு, அவங்களோட நம்ம பழகவே இல்லையே, பழகியிருந்தால் தானே ஒரு மனிதனுடைய அந்த குணங்கள் தெரியும் அப்படிம்பாங்க. நம்ம பழகாதவன் மேலேயே இவ்வளோ விமர்சனங்கள் வைக்கக்கூடிய அந்த தம்பிகளுக்கெல்லாம் இப்போ நான் கோடான கோடி நன்றி சொல்கிறேன். உங்களுடைய கேவலமான வார்த்தைகளும் அவமானமான சொற்களும் தான் என்னை இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. அவங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். எவ்வளவோ பேர் என்னென்னமோ எழுதினாங்க. குறிப்பாக ஒரு பத்திரிக்கையாளர், குறிப்பாக ஒரு ஒளிப்பதிவாளர் கூட, பத்திரிக்கை ஒளிப்பதிவாளர் கூட என்னை தாறுமாறாக தரைக்குறைவாடலாம் அவர் கிளப்பி விட்டால் தான் இவ்வளவு, வேறு யாரும் கிளப்பலாம். அந்த நீங்கள் சொன்னது மாதிரி வசவாளர்கள் வாழ்க என்கிற வரிசையில் தான் அவரையும் நான் பார்க்குறேன். அவருக்கு எனக்கு எந்த கருத்து காலகட்டத்துக்கு மேலே இப்போ நீங்கள் குறிப்பிடக்கூடிய ஆட்கள்லாம் பெரிய லெவலில் காணாமல் போயிட்டாங்க. இல்லை, அது எப்போதுமே உண்மை வெல்லும். உண்மையை வந்து எவராலும் மறைக்க முடியாது. என்னோட பயணித்த நண்பர்கள் இன்றைக்கும் உயிரோடு தான் இருக்காங்க. நான் சொல்லுவது சரியா பொய்யா என்பதை அவர்கள்
அழகாக இன்றைக்கும் என்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நான் பொய் சொன்னால் அவங்கள்ட்ட எப்படி நான் தப்பிக்க முடியும்? இந்த புரிதல் இல்லாதவர்கள் தான் என்னை பற்றி வசிப்பார்கள். ஆக அதற்கு பிறகு நான் சந்தனக்காடு அந்த பயணம் என்பது எத்தனை வருஷம் இருந்தீங்கன்னு எவனுக்கும் தெரியாது, இப்பவும் சொல்ல முடியாது. நான் சொன்னேன்னா அப்புறம் அது வேறு மாதிரி. அதை நம்ம பல நேர்காணல்களில் நம்ம பேசிட்டோம். ஓகே, இப்போ வரிசையாக இப்போ செக்மெண்ட்டுக்கு போயிடலாம். என்னென்னா ஒரு ரேபிட் ஃபயர் மாதிரி, அதாவது ஒரு நான் கேள்வி கேட்பேன், அதாவது ஒவ்வொரு தலைவர்களை பற்றி சொல்வேன். அந்த தலைவர்களை பற்றி நீங்கள் உங்களுக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகிறதுல ஒரு வார்த்தையில் சொல்லணும். முதல்வர் ஸ்டாலின். உழைப்பால் உயர்ந்தவர், தமிழை மறந்தவர். உதயநிதி ஸ்டாலின். எதற்கும் துணிவில்லாத மனிதர். பாஜகவில் நயினார் நாகேந்திரன். அவ்வப்பொழுது கட்சி மாறி தலைமை பண்புக்கு வந்தவர். அண்ணாமலை. உறுதியான மனிதர். எந்த விஷயத்தில்? அவர் எடுத்த கொள்கையிலும் அவர் எடுத்த அரசின் நிலைப்பாட்டிலும் பிறலாமல் இருப்பவர். எடப்பாடி பழனிசாமி. விவசாயி முதலமைச்சரானார். வீரியமிக்க தலைவர். செந்தமிழன் சீமான். யானை வற்றலை திங்கக்கூடிய மனிதர். புலிக்குடல் வறுவலை திம்பார். இல்லை, சீமானுக்கு மட்டும் ஏன் அவ்வளோ? அவர் தானே சொல்கிறார். இயக்கத்தை, குறிப்பாக தமிழீழ தாயகத்தை கொச்சைப்படுத்துபவர். பல விஷயங்கள் நம்ம அரசியல் தாண்டி உங்களுடைய குடும்ப சூழலாக இருக்கட்டும், நீங்கள் எந்த அளவுக்கு பல்வேறு கடினமான பாதைகளை கடந்து வந்திருக்கிறீங்க அப்படின்றது சம்மந்தமாகலாம் ரொம்ப தெளிவாகவே எங்களுடைய நேர்காணலில் பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்த நேர்காணல் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மனநிறைவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் சரி எனக்கும் சரி. நிச்சயமாக உங்களுடைய இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய அடுத்த கட்ட பயணம் மென்மேலும் வளர்வதற்கும் நீங்கள் இந்த கட்சியில் அடுத்த கட்டமாக உயர் பதவிக்கும் வரணும் அப்படின்னு எங்களுடைய சார்பாக நாங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. நன்றி.